Hi friends, நம்மளோட சேனல்ல காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். பிஜிடிஆர்பி நியூ சிலபஸ்ல யூனிட் 10ல பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ன்றது கொடுத்திருக்கிற வேல்யூவை கொடுத்திருக்கிற அப்சர்வேஷனை பிரசன்ட் பண்ண பிறகு அதை டிஸ்கிரைப் பண்றது. இது எப்படி இருக்கு, இதுல பெரிய வேல்யூ எது, இதுல சின்ன வேல்யூ எது, இதுல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம்ன்றத டிஸ்கிரைப் பண்றதுதான் டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்கு என்னென்ன மெத்தட்ல யூஸ் பண்றோம் அப்படின்னா மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி, எது சென்ட்ரல் வேல்யூவா இருக்கு, எது ஆவரேஜா இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப சென்ட்ரல் டெண்டன்சின்னு சொல்லிட்டு போர்ஷன்லயே அவங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோட், இது மூணும் கொடுத்திருக்காங்க. அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோட் இது மூணுமே சென்ட்ரல் டெண்டன்சி. இந்த சிலபஸ்லயே ஒரு ஒன் வேர்ட் இருக்கு பாத்துக்கோங்க. சென்ட்ரல் டெண்டன்சினா என்னென்னு கேட்டாங்கன்னா மீன், மீடியன், மோட் இது மூணு தான் சென்ட்ரல் டெண்டன்சி. அப்போ கொஸ்டின் எப்படி வரும் அப்படின்னா கொடுத்திருக்கிறதுல எது சென்ட்ரல் டெண்டன்சி இல்ல which one is incorrect அப்படின்னு கேட்டாங்கன்னா அரித்மெட்டிக் மீன், மீடியன், மோட் கூட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்கலாம், ரேஞ்ச் கொடுத்திருக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேஞ்சு, காரலேஷன் இது எதுவுமே சென்ட்ரல் டெண்டன்சி கிடையாது. சென்ட்ரல் டெண்டன்சின்றது மீன், மீடியன், மோடு தான். இந்த கொஸ்டின் நம்ம நிறைய தடவை டிஎன்பிஎஸ்சி டிகிரி லெவல் ஜுவாலஜி கொஸ்டின் பேப்பர் பார்க்கும்போது அப்பியர் ஆனதை பார்த்தோம். இதுதான் மேக்ஸிமம் அப்பியர் ஆகிற கொஸ்டின்ஸ். இது போக மீன் என்னது, மீடியன் என்னது, மோட் என்னது, அதை எப்படி கால்குலேட் பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இது மீன், மீடியன், மோடு கண்டினியூஸ் வேல்யூ டேட்டா, டிஸ்கிரீட் டேட்டா ரெண்டுக்குமே நம்ம பார்க்கலாம். கிளாசிஃபைட் டேட்டாக்கும் பார்க்கலாம், அன்கிளாசிஃபைட் டேட்டாக்கும் நம்ம பார்க்கலாம். மீன், மீன்ன்றது ஆவரேஜ். கொடுத்திருக்க எல்லா வேல்யூஸையும் ஆட் பண்ணி எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதோட டிவைட் பண்ணுவோம். சம் ஆஃப் ஆல் த வேல்யூஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஸோ அரித்மெட்டிக் மீன்ல 3 டைப்ஸ் இருக்கும். அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் இருக்கும். நம்மளுக்கு போர்ஷன்ல அரித்மெட்டிக் மீன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலா அரித்மெட்டிக் மீன் பண்ணுவோம் இல்லையா, ஃபார்முலா அப்படின்னு டிக் பண்ண சொன்னாங்கன்னா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிக்மா எக்ஸ் பை என். இந்த மீன்ன்றது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா ஒரு எக்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த எக்ஸுக்கு மேல ஒரு பார் இருக்கும். ஓகே, எக்ஸ் போட்டு ஒரு பார் போட்டாலே அது அரித்மெட்டிக் மீனை டிஃபைன் பண்ணும். எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ் பை என், இதுதான் ஃபார்முலா. அரித்மெட்டிக் மீன்ன்றது நார்மலா நம்ம கொடுத்திருக்க வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பண்றது அரித்மெட்டிக் மீன். ஜியோமெட்ரிக் மீனும் ஹார்மோனிக் மீனும் நம்மளோட போர்ஷன்ல கிடையாது. இருந்தாலும் என்னன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா ஆப்ஷன்ல அரித்மெட்டிக் மீன், ஜியோமெட்ரிக் மீன், ஹார்மோனிக் மீன் வரும்போது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். அந்த இடத்துல பார்த்துட்டு ஜியோமெட்ரிக் மீனா இருக்குமோ ஹார்மோனிக் மீனா இருக்குமோன்னு சொல்லி நீங்க குழப்பமாகாம இருக்கிறதுக்காக நான் அது என்னன்னு சொல்லிடுறேன். ஜியோமெட்ரிக் மீன்ன்றது அரித்மெட்டிக் மீன் பார்த்துட்டு அதோட ஆன்டி லாக் வேல்யூ எடுக்கிறது தான் ஜியோமெட்ரிக் மீன். இவ்வளவு தெரிஞ்சா போதும். ஜியோமெட்ரிக் மீன்றது ஆன்டி லாக் எடுக்கிறது. ஹார்மோனிக் மீன் அப்படின்றது என்ன, கொடுத்திருக்க வேல்யூ எல்லாம் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். இப்போ 2, 3, 5னா நம்ம எடுக்கிறது 1/2, 1/3, 1/5ன்னு எடுக்கணும். ரெசிப்ரோக்கல் எடுத்து அதை அரித்மெட்டிக் மீன் பார்த்து அதுக்கு வந்திருக்க ஆன்சர் ரெசிப்ரோக்கல் பண்ணுவாங்க. இது இவ்வளோலாம் நம்ம படிக்காம ஹார்மோனிக் மீன்னா ரெசிப்ரோக்கல்ன்ற வேர்டு இருக்கணும் கொஸ்டின்ல. அதனால அரித்மெட்டிக் மீன்னா என்னது, சிம்பிளா ஆவரேஜ் பாக்குறது. ஜியோமெட்ரிக் மீன்றது ஆன்டிலாக் ஆஃப் அரித்மெட்டிக் மீன். ஹார்மோனிக் மீன் ரெசிப்ரோக்கல் ஆஃப் அரித்மெட்டிக் மீன் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மீடியன். மீடியன் எம்டி அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. மீடியன் அப்படின்றது மிடில் வேல்யூ தான். கொடுத்திருக்க எல்லா நம்பரையும் நம்ம இப்போ மேல கொடுத்திருக்கேன்ல 17, 10, 11, 34, 13 இத ஏதாவது ஒரு ஆர்டர்ல எழுதணும். அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் அல்லது டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் வரைக்கும் எழுதுறோம் அல்லது பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர், ஏதாவது ஒரு இதை ஃபாலோ பண்ணி ஆர்டர் ஃபாலோ பண்ணி எழுதிட்டு அதுல நடுவுல இருக்கிற டேர்ம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் மிடில் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. இப்போ எனக்கு ஒரு 5 வேல்யூ தான் நான் எடுத்திருக்கேன். இது அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுறது ஈஸியா இருக்கு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். நிறைய இருக்கு. ஒரு 54 வேரியபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு 117 வேரியபிள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸியா எப்படி பாக்குறதுன்னா, இப்ப 117 கொடுத்திருக்க நம்பர் ஆஃப் வேல்யூஸ் பிளஸ் 1 டிவைடட் பை 2. இங்கே பார்ப்போமே எத்தனை வேல்யூ இருக்கு, 1, 2, 3, 4, 5. அப்ப n நம்பர் ஆஃப் வேல்யூஸ் 5. 5 plus 1 6. 6 divided by 2 third term தான் தேர்ட் டேர்ம். ஓகே, தேர்ட் டேர்ம் என்னது, இங்க இது
ஆர்டர் படி எழுதின பிறகு 13 அதை தான் நம்ம மிடில் வேல்யூன்னு சொல்றோம். இதே இது நம்ம ஈவன் நம்பரா இருக்கு அப்படின்னா நடுவுல இருக்க ரெண்டு நம்பர் அதை ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டா நம்மளுக்கு மிடில் வேல்யூ வந்துடும். இங்க வந்து 13 பிளஸ் 17 டிவைடட் பை 2 போட்டா வந்துடும். மோடு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா MO அப்படின்னு சொல்லி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு பொசிஷனல் ஆவரேஜ் தான். இதே வேரியபிள் நிறைய தடவை வந்துருந்துச்சுன்னா அதான் மோடு. ட்ரை மாடல் அப்படின்னா 3 தடவை வந்திருக்கும், பை மாடல்னா 2 தடவை அந்த வேல்யூ வந்திருக்கும். அந்த மாதிரி நிறைய தடவை ஒரு வேல்யூ வர்றதுதான் மோடு. ஸோ ஃபர்ஸ்ட் சம்ல பாத்தீங்கன்னா 21 23 20 21 25 21 இதுல பார்த்து அடிக்கடி என்ன நம்பர் வருது, 21ன்ற நம்பர் வருது. அப்ப இந்த கொடுத்திருக்க சம்மோட மோடு வந்து 21 தான். அதே இது இப்படி கொடுத்திருக்காங்க, frequency படி கொடுத்திருக்காங்க, மார்க் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல மோடு என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன மார்க் வாங்கியிருக்காங்க, 33 பேர் 19 மார்க் வாங்கியிருக்கனால இதோட மோடு வந்து 19 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை கம்பேர் பண்ணி அதுல இருந்து மோடு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுல முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்றத நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். சொன்ன மாதிரி சென்ட்ரல் டெண்டன்சி என்னென்ன அப்படின்னா மீன், மீடியன், மோடு. அது இல்லாத எல்லாமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ரேஞ்சு, கார்லேஷன் இது எல்லாமே சென்ட்ரல் டெண்டன்சி கிடையாது. இன்கரெக்ட் ஆன்சர். அது ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். மோடுனா என்னன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு எழுத தெரியணும். மோடு வந்து occurs frequently, most frequently in a distribution. அடிக்கடி அது occur ஆகுற ஒரு வேரியபிள். ஸோ மீடியனுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்தாச்சு, மீனுக்கும் நம்ம ஃபார்முலா பார்த்தாச்சு. நம்மளுக்கு போர்ஷன்ல கொடுத்துருக்கிறது அரித்மெட்டிக் மீன் மட்டும்தான். தேங்க்யூ.